பதியத்தொலாவ காதலியின் கழுத்தை அறுத்து கொல்லப்பட்டமை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். மரங்கல பகுதியில் நேற்று அதிகாலை வீட்டுக்குள் நுழைந்த இளைஞன் வீட்டிலிருந்த தனது 22 வயது காதலியின் கழுத்தை அறுத்து அவரது தாயையும் தந்தையையும் பலத்த காயப்படுத்தி பின்னர் தனது கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். பெண் தனது 3 வருட உறவை முறித்து கொண்டதால் கோபமடைந்த காதலன் இந்த குற்றத்தை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காதலனால் கத்தியால் குத்தப்பட்டவர் 22 வயதுடைய TM சரோஜா உதயங்கனி என தெரிய வந்துள்ளது. மேலும் தாக்குதலுக்குள்ளான 62 வயதுடைய தந்தை மற்றும் 60 வயதுடைய தாயார் மட்டக்களப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட இளம் பெண்ணான சரோஜா மொனராகலையைச் சேர்ந்த இளைஞனுடன் சுமார் 3 ஆண்டுகளாக காதல் உறவில் இருந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த இளைஞன் சரோஜாவுக்கும் பணம் மற்றும் பல்வேறு வழிகளில் உதவி செய்து அவரை திருமணம் செய்து கொள்ள எதிர்பார்த்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் சில காலத்துக்கு முன்பு சரோஜா அந்த இளைஞருடன் கொண்டிருந்த காதல் உறவை நிறுத்தியுள்ளார். அவருடைய பெற்றோரும் அந்த இளைஞனை எதிர்த்தனர். இதன் காரணமாக அந்த இளைஞன் சரோஜா மீதும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீதும் கடும் வெறுப்பை கொண்டிருந்தார். இளைஞனின் மிரட்டல் காரணமாக சரோஜாவுக்கு கொழும்பில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் வேலைக்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் சரோஜா வேறொரு இளைஞருடன் புதிய காதல் உறவை ஏற்படுத்தியதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சரோஜா 3 நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் பதியத்தலாவில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பியிருந்தார். தனது காதலி வீடு திரும்பியதை அறிந்த இளைஞன் நேற்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் அவரது வீட்டுக்கு சென்றிருந்தார். சரோஜா அதிகாலை 2:30 மணியளவில் கொழும்புக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் கூர்மையான ஆயுதத்துடன் இளைஞன் முதலில் வீட்டுக்குள் நுழைந்து சரோஜாவின் கழுத்தை அறுத்துள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த அவரது பெற்றோரை கத்தியால் குத்தி காயப்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். இளைஞரினால் கத்தியால் குத்தப்பட்ட இளம்பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடி உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு உயிரிழந்துள்ளார். வீட்டை விட்டு தப்பிச் சென்ற இளைஞன் கூர்மையான ஆயுதத்தால் தனது கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். மொனராகலையிலிருந்து தனது காதலியின் வீட்டுக்கு அந்த இளைஞன் வந்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.